அகநானூறு தொடங்கி அண்மைக்கால நூல்கள் வரை நூற்றுக்கணக்கான இலக்கியங்களில் பரங்கிரி முருகனின் புகழ் பரவலாக பேசப்படுகிறது. 16 திருப்புகழ் பாடல்களில் திருப்பரங்குன்றத்து முருகனை அருணகிரிநாதர் போற்றுகிறார். நிரம்ப வழங்கிய தேசிகர் என்பவர் திருப்பரங்கிரி புராணம் என்ற தலபுராண நூலை இயற்றியுள்ளார். அடுத்ததாக நாம் சிந்திக்க இருக்கும் பகுதி ஆற்றுப்படை தோன்றிய பின்னணியாகும். தருமிக்கு 1000 பொற்காசுகள் கிடைப்பதற்காக சிவபெருமான் தருமியிடம் எழுதி கொடுத்தனுப்பிய கொங்குதேர் வாழ்க்கை என்று தொடங்கும் பாடலை நக்கீரர் பொருட்குற்றம் உடைய பாடல் என்று கூறினார். அப்பாடல் மன்னனின் ஐயத்தை போக்கிவிட்டது. அதனால் மன்னனும் மற்ற புலவர்களும் அதனை குற்றமுடைய பாடல் என்று கூறவில்லை. ஏனெனில் மெய்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் உள்ளதை உள்ளபடி உரைப்பது இயல்பு. ஆனால் கவிஞர்கள் தங்கள் கற்பனைகள் சிலவற்றையும் சேர்த்தே கவி புனைவார்கள். ஈசனின் நெற்றிக்கண்ணின் வெம்மையால் நக்கீரருக்கு தொழுநோய் வந்தது. பொற்றாமரை குளத்தில் சென்று விழுந்தார். அப்போது நல் உணர்வு தோன்றியது. தன்னுடைய முரட்டு வாதம் தவறானது என்று ஈசனிடம் கூறி தன்னை மன்னிக்க வேண்டினார். ஈசனோ திருக்கையிலை தரிசனம் பெற்றால் தொழுநோய் தீரும் என்று கூறிவிட்டான். மதுரையையும் தமிழையும் சங்க புலவர்களையும் பிரிய மனமின்றி நக்கீரர் கைலைக்கு பயணமானார். திருப்பரங்குன்றத்தை அடைந்த நக்கீரர்